உன் அடியார்களை எல்லாம் நான் எனக்கு குழந்தை மாதிரி தானே சுவாமின்னு நினைச்சேன். நீ எனக்கு தகப்பனா நான் நினைச்சேனே, ஆனா நீ என்ன குழந்தையா நினைச்சுக்கல போல இருக்கு பெருமானே. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து பாவியை என்னுடைய ஊஞ்சினை உருக்கி உள்வழி பெருக்கி உழப்பில்லா ஆனந்தமயமாகிய தேனினை சொரிந்து தகழ்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். நான் உன்னை பிடிச்சேன், நீ எங்கேயும் போமாட்டேன்னு நான் நம்பினேன். ஆனா சுவாமி, நீ ஏதோ என்னை விட்டு கொஞ்சம் தூரமா போற மாதிரி இப்ப எனக்கு தோணுதே பெருமானே. என் கணவனார் வாழ தயார் பண்ணி வையின்ட்டு போயிருக்கிறார். இதற்குத்தான் அவர் இத்தனை நாளா பக்தி பண்ணினாரா? இத்தனை நாளா அவர் வாழ்ந்தாரா? அடியார்கள் மீது பக்தியோடு இருந்தாரா? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. யாராவது ஒரு அடியாரை இன்னைக்கு என் கண்ணுக்கு நீ காட்டி என் கணவனை காப்பாத்து. உனக்கு தொண்டு செய்த என் கணவனை நீ காப்பாத்து. சிவபெருமான் கிட்ட கண்ணீர் விட்டு கதறி அழுது முறை